Good morning, students. Last class studied about the habitat. So recall the habitat. All living things need a home to live in. A home protects them from dangers and helps them to survive. The place where animals find the food, water and shelter to live in is known as a habitat. Based on their habitat, plants are classified two types. First of all, one terrestrial, second one aquatic plants. Terrestrial plants, plants that grow on land are called terrestrial plants. Aquatic plants, plants that grow in water bodies is called as aquatic plants. Okay, then now we are going to discuss about the plant adaptation and modification. Plant adaptation and modifications. Adaptation are special characters in plants. Okay, which help them to survive in the habitat they live over a long period. Plants are modified to perform some additional function. Okay, இப்போ லீவ்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லீவ்ஸ் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதுவே மாடிஃபைடு ஆகிடு அனதர் ஃபங்க்ஷன் தான் என்னதுன்னு கேட்டோன்னா மாடிஃபிகேஷன், அடாப்டேஷன். ஓகே, அதான் பிளான்ஸ் ஆர் மாடிஃபைடு டு பெர்ஃபார்ம் சம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிளான்ட் அடாப்டேஷன் அண்டு மாடிஃபிகேஷன். ஓகே, அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அடிஷ்னல் அடாப்டேஷன் என்ன மிஸ், மாடிஃபிகேஷன் என்ன மிஸ் தமிழ் அப்படின்னு கேட்டால், ஸோ தாம் வாழும் இடத்திற்கு ஏற்ப நம்மளை மாற்றுறதுக்கு பேர் தான் அடாப்டேஷன்ஸ். ஓகே, வாழும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, அடாப்டேஷன். ஓகே, அதான் தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு பல்லாண்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் அடாப்டேஷன் அண்டு மாடிஃபிகேஷன். ஓகே, அதான் பிளான்ஸ் ஆர் மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் சம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி அடிஷ்னல் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் என்னது, which helps them to survive. ஓகே, அதனால் அந்த இடத்துல வாழ முடியும். ஓகே, ஸோ அதில் plants in a specific environment have developed special features which help them to grow and live in the particular habitat. ஓகே, அப்போ தான் என்னென்ன அந்த அடாப்டடு அந்த மாடிஃபிகேஷன் ஆனால் தான் ஸோ அந்த இடத்துல வந்து அது லைஃப் லாங்காக வாழ முடியும். ஓகே, அதில் அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டென்ட்ரில்ஸ், டியூனர்ஸ் அண்டு தோன்ஸ். ஓகே, மூணுமே என்னது அடாப்டேஷன். ஓகே, பிளான்ட்டோட அடாப்டேஷன்ஸ். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரூட் மாடிஃபிகேஷன். இப்போ ரூட் மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். அதிலே ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்றது ஆஸ் யூஷுவலான ஃபங்க்ஷன் வந்து அப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து ஆன்கோரேஜ். ஓகே, இதில் ஆன்கோரேஜ் வந்து ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த சாயில். ஓகே, பிளான்ட்டை வந்து சாயிலோட ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது என்னது ஆன்கோரேஜ். அப்சார்ப்ஷன்ன்றது அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ். ஓகே, இதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஓகே, ரூட்ஸ் ஆர் மாடிஃபைடு டு பெர்ஃபார்ம் த additional functions. இதுதான் என்னது செகண்டரி ஃபங்க்ஷன் தான் அடிஷ்னல் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரூட் அடாப்டேஷன் அண்டு மாடிஃபிகேஷன். ஓகே, அது என்ன மிஸ் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், அடிஷ்னல் சப்போர்ட், ரெஸ்பிரேஷன், இன்னும் ஹாஸ்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ரூட் சிஸ்டம்ஸ் இஸ் ஹேவ் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்து டேப் ரூட் சிஸ்டம், செகண்ட் ஒன்று வந்து ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம் பார்த்தோம். ஓகே, the primary functions like absorption and anchorage. Some roots also perform certain additional functions. Okay, secondary function atha enna sonna additional function. So it is called as adaptation. Okay, roots are modified in structure to perform this special function. Okay, and the special function then is storage of foods. alla modification of taproot system paakalam. Taproot or primary root became thick and fleshy to do the storage of food materials. Okay, and the primary root இல்லையா அது திக்காகவும் ஃப்ளஷியாகவும் இருக்குது. ஸோ ஏன் ரீசன் என்னன்னு கேட்டேன்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஸ்டோர்டு இன் த ரூட். ஓகே, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் என்னது ரூட் டியூபரஸ். அனதர் நேம் இஸ் கால்ட் அஸ் வந்து டியூபரஸ் ரூட்ஸ். ஓகே, தென் அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ரூட்ஸ் அந்த டேப் ரூட்லேயே என்னென்னு பார்த்தோம்னா
கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம் அண்டு நேஃபிஃபார்ம்ஸ். அதில் எக்ஸாம்பிள் வந்து கேரட், ரேடிஷ், பீட்ரூட். இந்த கேரட்டு, ரேடிஷும் பீட்ரூட் வந்து ரூட்டோட மாடிஃபிகேஷன். தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே, செகண்ட் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபைபரஸ் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைபரஸ் ரூட்ஸ் ஸ்டோர் ஃபுட் அண்டு பிகேம் ஃப்ளஷி அண்டு ஸ்வாலன்ஸ். ஓகே, அது ஒரு மாதிரி ஃப்ளஷியாகவும் இருக்கும், அந்த ரூட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஃபைபரஸ் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டியூபரஸ் ரூட்ஸ், பேசிகுலேட்டட் ரூட்ஸ், நோடுலஸ் ரூட்ஸ். அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, ஜிஞ்சர் அண்டு டர்மரிக்ஸ் எல்லாமே என்னென்னு கேட்டோன்னா ஃபைபரஸ் ரூட்ஸோட மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே, அது வந்து என்னது? ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கு, ரூட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதான் என்னது? மாடிஃபிகேஷன். ஆக்சுவலாக ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னது? அப்சார்ப்ஷன். ஓகே, செகண்ட் ஒன் என்னது? ஃபிக்ஸ் டு த பிளான்ட் அண்ட் த சாயில் சொன்னோம். ஆனால் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ். ஓகே, ஃபுட் ஸ்டோர் இன் த ரூட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வந்து ரூட் அடாப்டேஷன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம். எப்படியுமே ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னா ஸ்டெம் ஆர் மாடிஃபைட் to perform the additional function. So it is called as stem adaptation. Another stem adaptation and modification. Stem mode of function normal என்னன்னு கேட்டீங்கன்னா primary functions. So support இன்னொன்று conduct. Okay, support அப்படின்னு பார்த்தோன்னா the branches and leaves. Okay, the branches and leavesக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம். அதுக்கடுத்து வந்து காண்டாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ். ஓகே, வாட்டர் அண்டு மினரல்ஸையும் அப்சார்வ் பண்ணுது எங்கேருந்து? ஃப்ரம் த ரூட்ஸ். ஸோ அப்சார்வ் பண்ணக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸையும் எங்கேருந்து அப்சார்வ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் த ரூட் டு த லீவ்ஸ். ஓகே, ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டரு மினரல்ஸையும் அப்சார்வ் பண்ணி எங்கே போய் கொடுக்குது? லீவ்ஸ் கொடுக்குது. அதே சேம் டயத்தில் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த லீவ்ஸ் டு த ரூட்ஸ். ஏற்கனவே மிஸ் சொல்லியிருக்கேன், லீவ்ஸ் அப்படின்றது ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட். ஓகே, லீவ்ஸ் தான் என்னது? ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட். ஒய் ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட்? ஏன்னா அங்கே தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்குது. ஓகே, அப்போ அதனால தான் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எங்கள் லீவ்ஸில். ஸோ அப்போ ஃபுட் மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வருது? லீவ்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போய் கொடுக்குது? டு த ரூட்ஸ். ஓகே, இதுதான். ஓகே, அதான் அண்டு சைலம் அண்டு ஃப்ளோயம் சொல்லுவாங்க. ஓகே, ரூட்டில் இருக்கக்கூடிய சைலம் அண்டு ஃப்ளோயம். சைலம் வந்து சைலத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஃப்ளோயம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் த ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன். இந்த செகண்டரி ஃபங்க்ஷன் என்னது? மாடிஃபைடு. ஓகே, additional function to perform the additional function. So it is called as stem modification, stem adaptation. Okay, அதில் என்னென்ன பார்த்தோன்னா ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து என்னது? பெரினியேஷன், இன்னொன்று வெஜிடேட்டிவ், இன்னொன்று வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டேட்டோ, பெரினியேஷன் பார்த்தோன்னா ஜிஞ்சர், இன்னொன்று வந்து பொட்டேட்டோ, இன்னொன்று வந்து ஒப்பன்ஷியா. ஓகே, ஸோ இதில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பன்ஷியாவை சொல்லலாம். ஒப்பன்ஷியான்றது சப்பாத்தி கல்லி. ஒப்பன்ஷியான்றது சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் வந்து என்னென்னு ஸ்டம் மாடிஃபைடு, அதில் ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஏரியல் அப்படின்னு பார்த்தோன்னா டென்ட்ரில், தோன்ஸ், இன்னொன்று பைலோ கிளாட், இன்னொன்று வந்து கிளாடட். ஓகே, சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் பார்த்தோம்னா ரன்னருக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராஸ். ஓகே, சக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கைராந்தியம்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரைசோம், டியூபர், பல்ப், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கார்ன். ஓகே, ஸோ இதான் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பைலோ கிளாட்னு பார்த்தோம்னா ஒப்பன்ஷியா. ஓகே, ஒப்பன்ஷியான்றது சப்பாத்தி கல்லி, அது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ பிளாட்டண்டட் ஸ்டெம்ஸ் வித் நோட்ஸ் அண்டு இன்டர் நோடு. ஓகே, so the leaves are reduced to spines to reduce the loss of water by transpiration. ஏற்கனவே மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ லீவ்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, டினி ஹோல்ஸு. ஸோ டினி ஹோல்ஸில் என்ன நடக்கும்? ரெஸ்பிரேஷன் நடக்கும். அந்த டினி ஹோல்ஸ் ஆர் கால்டு என்னது? ஸ்டொமேட்டான்னு சொன்னோம். அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் என்னது? ரெஸ்பிரேஷன் நடக்கும்னு சொன்னோம். அதே சமயத்தில் அதே ஸ்டொமேட்டா வழியாக டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்னு சொன்னோம். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ரிலீஸ் த்ரூ த என்னது? ஸ்டொமேட்டா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் என்னது? டிரான்ஸ்பிரேஷன் சொன்னோம். ஓகே, இல்லை ஓப்பன் சேனல் என்ன மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்பன் சேனலில் அந்த சப்பாத்தி களி இருக்குது. அந்த சப்பாத்தி களி எல்லாம் சப்பாத்தி களி வந்து ஸ்டெம்ஸு. என்னது? ஸ்டெம்ஸு. அது லீவ்ஸு கிடையாது. ஓகேவா? அதில் உள்ள அந்த ஸ்பின்ஸ் இருக்கு இல்லையா? முள்ளாக ஸ்பின்ஸ் என்னது? முள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்பாத்தி களி நீயே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே முள்ளாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஏன் மிஸ் அந்த முள்ளாக இருக்குது, ஒரு லீஃபாகவே இல்லை அப்படின்னு கேட்டேன்னா ஏன்னா அங்கே ஸ்டொமேட்டா கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஏன்னா ஸ்டெம்மில் வந்து ஸ்டொமேட்டா கிடையாது. ஒன்லி ஸ்டொமேட்டா இஸ் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ். ஸோ அந்த லீவ்ஸ் தான், அந்த ஸ்டெம்மு தான் என்னது?
ஒரு மாடிஃபைடு ஆகி ஸோ அந்த இடத்துல ஹோல்ஸ் இல்லாதனால அங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. அப்போ என்னது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆகாது. இதெல்லாம் எதுக்கு மீன்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா தீஸ் பிளான்ஸ் க்ரோ இன் ஜீரோபைட்டிக் கண்டிஷன்ஸ். ஐ மீன்ஸ் எப்படின்னு கேட்டேன்னா அந்த இடத்துல வாட்டரே இல்லாத டெசர்ட் ரீஜியனில் க்ரோ ஆகுறனால ஸோ அது என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் பை டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, டு ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன்ஸ். ஓகேவா, அந்த ஸ்டெம்மு தான் என்ன அது மாடிஃபைடாக இருக்குது. ஸோ க்ரீன் கலராக, ஸோ அந்த க்ரீன் கலராக இருந்தாவே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். பட் அங்கே என்ன நடக்காது, டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ஏன்னா லீவ்ஸ் என்னது முள்ளாக தானே இருக்குது. ஸோ அங்கே லீவ்ஸில் தானே ஸ்டொமேட்டோ இருக்கும். அந்த லீவ்ஸே ஸ்பைன்ஸ் மாடிஃபைட் ஆகிட்டு ஸ்பைன்ஸ். ஓகேவா, ஸோ அதனால ஓகே. ஸோ தீஸ் பிளான்ஸ் க்ரோ இன் ஜீரோபைட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகே, ஜீரோ மீன்ஸ் என்னது ஆப்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் அந்த மாதிரி. த ஸ்டெம் லைக் எ லீஃப். ஓகே, அந்த ஸ்டெம் யார் மாதிரி இருக்குது, stem like look like that leaf. Okay, and perform the functions of photosynthesis. leaf மட்டும் தான் photosynthesis செய்யும். நம்ம photosynthesis நடக்கும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா லீஃப் க்ரீன் கலரில் இருக்கிறனால ஸோ photosynthesis நடக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே ஸ்டெம்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது, ஸ்டெம் மாடிஃபைடாக இருக்குது. ஓகே, ஸ்டெம் அடாப்டேஷனாக இருக்குது. ஸோ ஸ்டெம் க்ரீன் கலரில் இருக்கிறனால ஸோ லீஃபோட ஃபங்க்ஷனை இது செய்யுது. ஓகே, photosynthesis. ஓகே, இதனால ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் அண்டு ஃபுட். ஓகே, ஏன்னா அங்கே லீஃபில் என்னது ஸ்டொமேட்டா கிடையாது. அது லீஃப் இஸ் மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பின்ஸா, அதாவது முள்ளாக மாறிடுச்சு. அப்போ அங்கே ஹோல்ஸ் கிடையாது. அப்போ ஸ்டொமேட்டோ ஆப்சண்ட்டு. ஸ்டொமேட்டோ ஆப்சன்ஸ்னால அங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் இருந்துச்சுன்னா ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர்ஸ் அண்டு ஃபுட் இருக்கும். ஓகே, அதான் ஸ்டெம் லுக் லைக் த என்னது லீஃப். ஓகே, அதுக்கடுத்து ரன்னருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிராஸ். ஸோ ரன்னர் அப்படின்னு பார்த்தோன்னா லாங் அண்ட் தின் இன்டர்நோட் த branches creep over the surface of the soil. ஓகேவா, அதனோட branches எது மேலே இருக்கும், எது மேலே க்ரோ ஆகும் அப்படிங்கிறனா creep over the surface of the soil. ஓகே, grow in all directions from the mother plant. அதனோட க்ரோ வந்து என்னது இன் ஆல் டைரக்ஷனில். ஓகே, ஆல் டைரக்ஷனில் வந்து க்ரோ ஆகும். ஸோ அப்படி க்ரோ ஆகுறப்ப டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த மதர் பிளான்ட். ஓகே, த daughter plant to grow in the same manners. ஓகேவா, ஸோ ஆல் டைரக்ஷனில் க்ரோ ஆகும். ஸோ அதில் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த மதர் பிளான்ட், மதர் பிளான்ட்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்து இன்னொரு இடத்துல க்ரோ பண்ணோம்னா ஸோ சேம் மேனர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லீஃப். லீஃபோட அடாப்டேஷன் பார்க்கலாம். ஓகே, லீஃப் அப்படின்னு பார்த்தாவே மோஸ்ட்லி என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இருந்தாவே அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் மோஸ்ட்லி பிளான்ட் எல்லாமே ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ். ஓகே, ஒய் கால்டு ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா they can prepare the own food. Okay, with the help of the ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், they can prepare the own food with the help of the carbon dioxide, water, sunlight, chlorophyll pigment. Okay, so green this planted a lateral outgrowth of stem. Okay, then leaves are chief organ of the photosynthesis. Okay, photosynthesis ஏன் நடக்குது அப்படிங்கிறதுனா the plant to grow. Okay, the plant to grow. So primary function of the leaf அப்படின்னு பார்த்தோம்னா photosynthesis, photosynthesis and transpiration. Okay, transpiration அப்படின்னு பார்த்தோம்னா excess of water is released through the stomata, so it is called as transpiration. Photosynthesis அப்படிங்கிறது the process of photosynthesis அப்படின்னா they can prepare the own food. So it is called as வந்து photosynthesis அப்படின்னு சொன்னோம். photo means அப்படின்றது light. Okay, photo means என்னது light. Okay, அதான் என்னன்னு கேட்டேன்னா plants mostly டே டயத்தில் பகல் நேரத்தில் இன்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸ்ஹேல் ஆக்சிஜன். அதே நைட் டயத்தில் பிளான்ட் வந்து இன்ஹேல் ஆக்சிஜன், எக்ஸ்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு. ஒய் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நைட் நேரத்தில் இரவில் லைட் இல்லாதனால ஸோ அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட். ஓகே, அதான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் மிஸ் சொன்னேன். ஸோ லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட், என்னது லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு டு பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அதான் லீவ்ஸ் அடிஷ்னல் ஃபங்க்ஷன், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறது என்னது அடாப்டேஷன். அதான் மிஸ் சொன்னேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னது அடாப்டேஷன்ஸ். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கொடைக்கானல் போகிறோம். ஸோ ஒரு 1 வீக் உனக்கு ஒரு மாதிரி குளிரும். ஸோ அதுக்கப்புறம் நீ பழகிடுவோம், உனக்கு என்னது அடாப்ட் ஆயிடுவேன். ஓகே, அது என்னது அடாப்ட் ஆயிடுவேன். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே, லீஃப் மாடிஃபைடு அப்படின்னு பார்த்தோன்னா லீஃப் டென்ட்ரில்ஸ், லீஃப் கூப், லீஃப் ஸ்பின்ஸ், பைலோட், பிக்சர்,
bladder. Okay, so leaves modified to tendrils மாறும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பட்டாணி செடி wild bee, leaf cook அப்படின்னு பார்த்தோன்னா பைகோனியா, என்னது பைகோனியா. இன்னொன்று லீவ் ஸ்பின்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து சைசைபைஸ். ஓகே, சைசைபைஸ். பைலோடு அப்படின்னு பார்த்தோன்னா அக்கேசியா. பிட்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நெப்பந்தஸ். நெப்பந்தஸ் அப்படின்றது என்னங்கன்னா பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்வாங்க. ஓகே, அதுக்கடுத்து பிளாடர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ லீவ்ஸ் இஸ் மாடிஃபைடு பிளாடர். யூட்ரிகுலேரியா. ஸோ யூட்ரிகுலேரியா என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த அக்வாட்டிக் பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அக்வாட்டிக் நீரில் வாழக்கூடிய பிளான்ட் தான் மிஸ் என்ன சொன்னேன், the plants that grow in water. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் என்னது அக்வாட்டிக் பிளான்ட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து லோட்டஸ் அண்ட் வாட்டர் லில்லின்னு சொன்னோம். அந்த மோஸ்ட்லி அந்த லோட்டஸும் வாட்டர் லில்லிஸும் ஃப்ளோட் ஆன் த வாட்டர்ஸ். ஸோ வாட்டரில் வந்து மிதக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து மாடிஃபைடு வித் த பிளாடர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் தென் ஓகே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ட்ரீஸ், ஹெர்ப்ஸ், ஸ்ரப். ஓகே, ட்ரீஸ் உனக்கு மோஸ்ட்லி தெரியும், பிக் ஆர் டால் ஸ்ட்ராங் பிளான்ட்ஸ். ஓகே, திக் அண்ட் ப்ரௌன் woody stems called is வந்து ட்ரங்க். ஓகே, ட்ரங்க் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெம்மு தான். ஓகே, ஒன் டைப் ஆஃப் த ஸ்டெம்மு, மெயின் ஸ்டெம் ஆஃப் த ட்ரீஸ். ஓகே, அதுக்கு மெனி பிரான்ச்சஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோகோனட் அண்டு பேனியன் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெர்ப்ஸ் அப்படின்றது ஸ்மால் அண்டு வீக் பிளான்ட்ஸ். ஓகே, ஸ்மால் அண்டு வீக் பிளான்ட்ஸு. ஸோ க்ரீன் கலரில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து மின்ட், இன்னொன்று வந்து கோரியாண்டர்ஸ். இது வந்து லீவ் ஃபார் 3 or 4 months தான் வாழக்கூடிய எலிஜிபிலிட்டி. அதுக்கடுத்து ஸ்ரப் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் டு மீடியம் சைஸ். ஓகே, ஸ்மாலர் தென் த ட்ரீஸை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். ஸோ அது woody ஸ்டெம்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரோஸ், இன்னொன்று ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ஸ். ஓகே, இதனோட லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா லீவ் ஃபார் ஃபியூ இயர்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளிம்பர்ஸ். ஓகே, கிளிம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வீக் ஸ்டெம்மு, cannot stand straight. ஓகே, அதனால் ஸ்டெம்மு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ cannot stand straight. ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவை, நீடு சப்போர்ட். எதுக்காக, டு க்ரோ. ஓகே, நீடு சப்போர்ட் டு க்ரோ. ஓகே, கிளிம்ப் ஓவர் வால்ஸ் ட்ரீஸ். பக்கத்தில் எது இருந்தாலும் வால்ஸாக இருந்தாலும் ட்ரீஸாக இருந்தாலும் சரி அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீடு சப்போர்ட் டு க்ரோ. எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிரேப்ஸ், இன்னொன்று என்னது மணி பிளான்ட். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து 2 week பிளான்ட். என்னது 2 week பிளான்ட். 2 week பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீப்பர்ஸ். ஓகே, 2 week ஸ்டெம். இதனோட ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸ்டெம் பியர்ஸ் வீக் அண்டு கெவி ஃப்ரூட்ஸ் ஆன் இட். ஓகே, ஸோ அந்த ஸ்டெம்மு வீக்காக இருக்கும். ஸோ ஸ்டெம் பியர்ஸ் வீக் அண்ட் அதே மாதிரி அது பக்கத்தில் ஸ்டெம் பக்கத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் என்னது, அதனால் வந்து ஐ மீன் they cannot stand straight. ஸோ அப்போ தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் க்ரீப் ஆன் த கிரவுண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக எதில் க்ரோ ஆகும், ஸோ ஆன் த கிரவுண்ட். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா பம்கின், இன்னொன்று என்னது வாட்டர் மெலன். பம்கின், இன்னொன்று என்னது வாட்டர் மெலன். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டேன்னா பிளான்ட் அடாப்டேஷன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா தீஸ் அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டெசர்ட் அண்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ். ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டென்ட்ரியல் கிளம்பர்ஸ். மிஸ் ஏற்கனவே சொன்னேன் கிளம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வீக் ஸ்டெம்முன்னு பார்த்தோம். ஓகே, கிளம்பர்ஸ் என்ன பார்த்தோம், வீக் ஸ்டெம்மு, கேனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அண்டு நீடு சப்போர்ட் டு க்ரோ. ஓகே, அதனால் நிற்க முடியாது. ஸோ அப்போ என்ன, அது ஒரு சப்போர்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வயசான பாட்டி இல்லாட்டி தாத்தாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது. அப்போ என்ன வச்சுக்கிடுவாங்க, கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதுதான் என்ன, அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா அது இருந்தால் தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஏன்னா அது வாழ முடியும். அந்த இதுக்கு பேர் தான் என்னது அடாப்டேஷன்ஸ். ஓகே, அதான் எனக்கு என்ன, ஸோ டென்ட்ரில் இஸ் எ ட்வினிங் கிளிம்பிங் ஆர்கன்ஸ் அண்ட் சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ் லைக் பி அண்டு பிட்டர் கார்டு. ஓகே, ஸோ பட்டாணி செடியோ அந்த பிட்டர் கார்டு பாகக்காயோ. ஸோ அதனால் தே கேனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்டு. ஸோ அப்போ என்ன, நீடட் சப்போர்ட் டு க்ரோ. ஓகேவா. ஸோ டென்ட்ரில் காயில்ஸ் ரவுண்ட் ஏ சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு கிளிம்ப். எது பக்கத்தில் இருந்தாலும் ஸோ அதை வச்சு வாழ்ந்துட்டு போகும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்வீட் பீஸ், என்னன்னு கேட்டேன்னா லதீரஸ். ஓகே, லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ டென்ட்ரில்ஸ். இதில் எது மிஸ் மாடிஃபைடு ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதனோட இலைகள். ஓகே, ஸோ மாடிஃபைடு இன்டூ டென்ட்ரில்ஸ். டென்ட்ரில்ஸ்னால் பற்று கம்பின்னுவாங்க. ஓகே, உனக்கே தெரியும் அந்த பட்டாணி செடியில் ஒரு மாதிரி ரவுண்டடாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டடாக இருக்கும். ஸோ அது பேர் என்னது, டென்ட்ரில்ஸ். அதே மாதிரி பாகற்காய் செடியிலையும் பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஸோ அது பேர் தான் என்னது, டென்ட்ரில்ஸ்.
இதில் எது மிஸ் மாடிஃபைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு டென்டில்ஸ். ஓகே, இது எதுக்கு மிஸ் சப்போர்ட் ஆகிருக்கு? சப்ளன் டு கிளிம்ப். நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பவர் கேசரியில் இந்த இது இருக்கும், பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஃபோல்ஸோ வால்ஸோ இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சு என்ன சப்போர்ட் வச்சுட்டு அதை வச்சு வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ட்வினர்ஸ். ஓகே, ட்வினர்ஸ் அண்ட் சம் பிளான்ட்ஸ் ஹேவ் வீக் ஸ்டெம்ஸ். They cannot stand straight on their own, so the must climb on any support to survive. ஏதாவது சப்போர்ட் இருந்தால் தான் அதை சர்வைவ் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு ஸ்டிக் இருக்கும், ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சப்போர்ட். ஓகே, அது இல்லாமல் அவங்க வெளியில் போகவே முடியாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன்ஸ். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா கில்டோரியா அண்டு ஜாஸ்மின், அதாவது சங்குப்பூ மல்லிகை. ஓகேவா, மல்லிகை செடியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு தொட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லாட்டி மாடியில் ஏற்றி விடுவாங்க. ஓகே, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே தான் இது என்னதுன்னு கேட்டால் சங்குப்பூ. ஓகே, அதுக்கடுத்து தோன்ஸ் அப்படின்றது முள். ஓகே, லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் பிகேம்ஸ் என்னது ஹோல் அண்டு leaves of some plants became whole and partially. அதாவது அந்த லீவ்ஸு ஒன்று பார்ஷியலாகவோ இல்லை ஒரு பகுதியோ இல்லை ஹோலாகவே முழுமையாகவோ மாடிஃபைட் ஆகிடுது இன்டூ ஷார்ப். ஓகே, இன்டூ ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு என்னது தோன் ஆர் ஸ்பின்ஸ். ஓகே, அந்த ஸ்பின்ஸுன்றது முள்ளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி களியெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் எதுக்கு மிஸ் அப்படின்னு கேட்டேன்னா ஃபார் டெஃபென்ஸ் பர்சியூ, அதாவது நம்மளை தனக்குத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக. ஓகே, ஏன் மிஸ் அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த அந்த இந்த ஆடு மாடுலாம், ஸோ அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிளான்ட்டவே சாப்பிடாது. ஏன் கேட்டேன்னா அதில் முள்ளாக இருக்கிறதுனால சாப்பிடாது. அந்த ஒரு பர்பஸஸ்க்காக தான் அது வந்து மாடிஃபைடு ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அக்கேவ் அப்படின்னு கேட்டேன்னா கற்றாழை, அது ஒன் டைப் ஆஃப் த கற்றாழை. The leaf affects and margins are modified into thorns. அந்த லீஃபை பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினில் அப்படியே இந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அந்த இப்படி இருக்கும், இதே லீஃப்னு அந்த இந்த 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 மாதிரி இருக்கும். ஓகே, அந்த எண்டில் வந்து அந்த இந்த மாதிரி முள்ளாக இருக்கும். ஸோ அதுதான் ஒப்பென்ஷன்றது, அது ஒரு சப்பாத்தி களி தான். இந்த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பென்ஸ். ஓகே, அதில் மார்ஜினில் மாடிஃபைடாக இருக்கும், இது லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பின்ஸ். ஓகே, ஏற்கனவே மிஸ்ஸு சொல்லியிருக்கேன் அங்கே என்னது டு ரெடியூஸ் த என்னது டிரான்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த லீவ்ஸ் வந்து ஸ்பென்ஸாக மாறுறனால. ஸோ அங்கே டொமேட்டோ கிடையாது, ஸ்டெம்மு தான் லீவ்ஸ் மாதிரி இருக்குது, அதனால் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் அண்டு ஃபுட்டுன்னு சொன்னேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போகன்வில்லியா. என்னது போகன்வில்லியா? த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தோன்ஸ். ஓகே, அந்த காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த காகித பூவில் என்ன இருக்குன்னு கேட்டேன்னா ஸோ அதில் என்னது முள் இருக்கும். த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தோன்ஸ். ஓகே, ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். த வேர்ல்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் லெசன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் லெசன் போவோம். ஸோ தேங்க்யூ.